வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியாயமான அறிக்கையை சமர்ப்பிப்பார் என ஜனாதிபதி நம்பிக்கை. களியாளர் ஆட்டங்களுக்கு செலவிடப்படும் நிதி முதலீட்டுகளுக்காக செலவிடப்படுவதில்லை என பிரதி நிதி அமைச்சர் தெரிவிப்பு. இத்தாலி கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகி பாறைகளில் சிக்கியிருந்த பயணிகள் கப்பலை நிலைநிறுத்தும் நடவடிக்கை வெற்றி. விரிவான செய்தி. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் பருவகால கூட்டத்தொடரில் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியாயமான அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நம்புவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஊடகமான இந்துஸ்தான் டைம்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்கள் அனைத்தும் இலங்கை போன்ற பலவீனமான நாடுகள் மீது பிரயோகிக்கப்படுவதற்காக பலம் வாய்ந்த பெரிய நாடுகளால் உருவாக்கப்படுவதாக இந்த செவ்வியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுகின்றமை தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். ராணுவத்தினர் தேர்தலில் பங்கேற்கவில்லை, ஆனாலும் அவர்கள் வெறும் பாதுகாப்பையே வழங்குகிறார்கள் என்றும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவுகளை சிறந்த முறையில் பேணுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக செயற்படுவதற்கு இலங்கை எந்த ஒரு நாட்டையும் அனுமதிக்காது எனவும் இந்துஸ்தான் டைம்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இசை கச்சேரிகளில் செலவிடப்பட்ட நிதியானது முதலீடுகளில் செலவிடப்படவில்லை என சர்வதேச நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவித்துள்ளார். காரணமில்லாமல் நிதியை செலவிடக்கூடாது. அரசியல் கட்சிகள் காரணமில்லாமல் நிதியை செலவிடுகின்றனர். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பணத்தை விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் வீண்விரயம் செய்கின்றனர். இன்றைய காலத்தில் பெருமளவான நிதி அனாவசியமாக செலவிடப்படுகின்றதுடன் குறைந்தளவே முதலீடுகளில் செலவிடப்படுகின்றன. இவ்வாறான கச்சேரிகளினால் எமது நாடானது கீழ்நோக்கி தள்ளப்படுவதாக நான் நம்புகின்றேன். பொருளாதாரம், அரசியல் என அனைத்தும் ஒரே கச்சேரியாகவே மாறி வருகின்றது. எந்தவித முதலீடுகளுமே செய்யப்படவில்லை. இலங்கை இந்த சந்தர்ப்பத்தில் என்ற துணைப்பொருளில் சமூக விவாதம் ஒன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. பொருளாதார முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் மற்றும் முறையான அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் சில காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இதில் தனிநபரின் நேர்மை உள்ளடங்கும். இலங்கையின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டோமேயானால் உள்நாட்டு தயாரிப்புகளின் ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் மூலப்பொருட்கள் பயன்படுத்துவதிலும் தயாரிப்புகளின் முதலீடுகளிலும் கையாளப்படும் தவறான முறையுமே ஆகும். உரிய அளவுகளை சேர்க்காது லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். எல்லா கைத்தொழில்களிலும் இது பாரியதொரு கிளர்ச்சியாக அமைந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்று ஹசலக பகுதியில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கல்வித்துறை தொடர்பில் அக்கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன கருத்து தெரிவித்தார். புள்ளடி ஒன்றை இட்டு அரசாங்கம் ஒன்றை நிறுவுகின்றோம். அந்த அரசாங்கத்தில் கல்வி அமைச்சர் ஒருவர் உள்ளார். முன்னர் அவ்வாறு காணப்பட்டது, ஆனால் தற்போது விருத்தி அடைந்துள்ளது. இது சிறந்த எதிர்காலம் என அவர்கள் கூறுகின்றனர். இது ஆச்சரியம் என கூறுகின்றனர். தற்போது 14 கல்வி அமைச்சர்கள் காணப்படுகின்றனர். அவர்களுக்கான சம்பளம், வாகனம், அலுவலகம் மற்றும் உணவு ஆகியவற்றை புள்ளடியிடும் நாமே வழங்க வேண்டும். பிள்ளை ஒன்றை பாடசாலையில் சேர்க்கும் போது மேசை, கதிரை வேண்டும் என கூறுகின்றனர். படிகளை அமைத்து தருமாறு கூறுகின்றனர். வேலிகளை அமைக்குமாறு தெரிவிக்கின்றனர். சிரமதானம் செய்யுமாறும் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு இடம்பெறவில்லையா? 14 கல்வி அமைச்சர்கள் உள்ளனர். புள்ளடியையும் இட்டு வரியையும் செலுத்தி மேலும் சுமைகளையும் சுமக்கின்றோம். ஒழுக்கமுள்ள சமூகம் மற்றும் நீதியான ஆட்சியையும் உருவாக்குவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என நீதியான ஆட்சியான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் சபையின் தலைவர் மாதுலுவாவே சோபித தேரர் தெரிவிக்கின்றார். நீதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் தாம் விரும்புவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதி ஒழுக்கமுள்ளவராகவும் கற்றறிந்திருந்த ஒரு நபராகவும் இருக்க வேண்டும் எனவும் மாதுல்வாவே சோபித்த தேரர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உங்களின் பெருமதிமிக்க வாக்குகளை வழங்க வேண்டாம் என்றும் தேரர் தெரிவித்துள்ளார். அந்த பொறுப்புகள் நிறைவேற்றப்படாவிடின் எதிர்காலத்தில் அச்சத்துடன் கூடிய காலம் ஒன்று உருவாகும் எனவும் நீதியான சமூகம் ஒன்றை எதிர்பார்ப்பவர்களிடம் மாதுல்வாவே சோபித்த தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
ருகுணு பல்கலைக்கழகத்தை அண்மித்த பகுதியில் உள்ள கடலில் குளிக்க சென்று காணாமற் போன பல்கலைக்கழக மாணவனை தேடும் பணிகளில் போலீசாரும் கடற்படையினரும் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற அனர்த்தத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 5:45 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. ருகுணு பல்கலைக்கழக 3 முதலாம் வருட மாணவன் 9 பேர் கடலில் குளிப்பதற்காக சென்றதுடன் அவர்களில் 4 நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளனர். அவர்களின் மூவர் பிரதேச மக்களால் காப்பாற்றப்பட்டு மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ள மற்ற மாணவன் மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று வீசி அடைந்துள்ள நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பருவ காற்றின் வலிமை அடைந்துள்ளதன் காரணமாக மழைப்பாங்கான வானிலை மேற்கு தெற்கு சபரகமோ மத்திய மாகாணங்களில் தொடர்ந்தும் காணப்படும். கூடிய மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம். நாட்டில் சூழவுள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் உயர்வடைவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காற்று மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வீசும் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மன்னார் தொடக்கம் பொத்தியில் வரை காலி மாத்திரை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமற்ற கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். ஏனைய நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயர வாய்ப்பு உள்ளதனால் இக்கடல் பிரதேசங்களும் கொந்தளிப்பாக இருக்கும். கரந்தனிய ஏகொடவெல பகுதியில் கூறிய ஆதித்தினால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 தரப்பினருக்கு இடையில் காணப்பட்ட தனிப்பட்ட தகராறு வலுவடைந்ததால் நேற்றிரவு இந்த கொலை இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இந்த சம்பவத்தின் போது சந்தேக நபரும் காயமடைந்த நிலையில் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெண்வில பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையின் கையுறைகள் மலர் சாலையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மகரகம பகுதியில் உள்ள மலர் சாலையின் ஊழியரும் புற்றுநோய் வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் 2 அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கையுறை பெட்டிகள் 4 10,000 ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலி அழுத்வத்த பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட வாசனை திரவியங்களை தரைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை தாவரம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வல்லாப்பட்ட எனப்படும் குறித்த தாவரம் நேற்றிரவு கெப் ஒன்றில் கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய கைப்பற்றப்பட்டுள்ளது. 35 கிலோகிராம் நிறையுடைய தாவரம் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொன்னூற்றோராவது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஈட்டு எறிதலில் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றிய நதிகா லக்மாலி புதிய சாதனையை இன்று நிலைநாட்டினார். 91வது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் 2ஆம் நாள் போட்டிகள் சுகததாச விளையாட்டரங்கில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இலங்கையின் ஈட்டி எறிதலில் சாம்பியனான நதிகா லக்மாலி 59.12 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை பதிவு செய்தார். இதன் மூலம் 2012ஆம் ஆண்டு டில்ஹானி லேகமகே நிலைநாட்டிய 55.76 மீட்டர் என்ற சாதனையை அவர் முறியடித்துள்ளார். இதேவேளை அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டிகளில் மினுவன்கொட மாரபுல மகாவித்தியாலயம் சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டது. இந்த போட்டிகளில் 24 புள்ளிகளை பெற்ற மினுவன்கொட மாரபுல மகாவித்தியாலயம் முதலிடத்தை கைப்பற்றியது. 22.5 புள்ளிகளை பெற்ற மொரட்டுவ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பாடசாலை 2ஆம் இடத்தை தனதாக்கியது. கொழும்பு அசோகா கல்லூரியில் இடம்பெற்ற இந்த குத்துச்சண்டை போட்டியில் ஜாயல லங்கா சபா கல்லூரியைச் சேர்ந்த சத்துர தனுஷ்க சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 32 பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 180 குத்துச்சண்டை வீரர்கள் இந்த போட்டியில் பங்கு பற்றியது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.